அன்பு கெழுமிய தமிழர் வாழ்வியல் புலத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் பெண்ணாடம் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை 77 உங்கள் முன்னே படைப்பதிலே நான் பேரானந்தம் அடைகிறேன். தமிழருடைய சிற்பக்கலை, கோயில் கட்டிடக்கலை பற்றி பேசுகிற நாம் ஓவியக்கலை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தமிழருடைய சிற்பக்கலை எவ்வளவு சிறந்தோங்கி நின்றதோ அதற்கு ஈடாக ஓவியக்கலையும் சிறந்தோங்கி நின்றிருக்கிறது. கால வெள்ளத்தினால், மக்களுடைய அறியாமையினாலும் பல ஓவியங்கள் அழிந்துவிட்டன. பல்லவர்கள் இந்த ஓவியக்கலையை மிக சீரும் சிறப்புமாக வளர்த்திருக்கிறார்கள். மகேந்திரவர்மன் மட்டுமல்ல, அவன் பின்னால் வந்த பல்லவரசர்களும் அவர்கள் அமைத்த குகை கோயில்களிலே மிக அழகான ஓவியங்களை தீட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள். அது காலப்பழமையினாலேயோ அல்லது மற்ற மக்களுடைய அழிவலையினாலேயோ பெரும்பான்மையான ஓவியங்கள் சிதைந்து விட்டன. ஏன்னா அந்த மகேந்திர பல்லவனுக்கு சித்திரக்கார புலி என்றே ஒரு பட்டப்பெயரை கல்வெட்டுகள் சொல்கின்றன. பாருங்கள், சித்திரக்கார புலி, பெங்கால் டைகர் என்பது போல் அவன் ஓவியக்கல்லுடைய புலியாக இருந்திருக்கான். அவனே வரைந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ எவ்வளோ அவன் ஓவியத்தை அவன் போற்றி இருப்பான். அது மட்டும் இல்லை, தக்ஷண சித்திரம் என்கிற நூலுக்கு அவன் விளக்க உரை எழுதியதாகவும் சொல்லுவார்கள். அப்போ தக்ஷண சித்திரம்னு ஒரு புத்தகம் இருந்திருக்கு. அது தமிழில் இருந்திருக்கும், சமஸ்கிருத மொழிபெயர்த்து. ஏன்னா பலர்களெல்லாம் சமஸ்கிருதத்தை போற்றியவர்கள். தக்ஷண சித்திரம் என்கிற நூலுக்கு, தென்னிந்திய ஓவிய நூலுக்கு அவன் உரை எழுதியதாகவும் சொல்லுவார்கள். பல கோயில்களிலே அங்கே ஓவியம் இருந்ததற்கான அடையாளமாக ஒரு மஞ்சள் கோடோ பச்சை கோடோ, சில கோயில் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். மஞ்சள் கோடு, காவி கோடு, கோடுகள், சில இடங்களிலே வண்ணங்கள், அப்படி ஒரு பட்சம் ஒரு அரைங்குளம் 2 வாரத்துக்கு மட்டும் தெரியும் சில விதானங்களிலே. அவெல்லாம் ஓவியங்கள் இருந்ததற்கான அடையாளங்கள். அதனால் குகைவரை கோயில் என்றால் பெரும்பாலும் ஓவியங்கள் இல்லாமல் அவள் செய்ததே இல்லை. அதற்கு எடுத்துக்காட்டு சித்தன்னவாசல், அதுவும் ஒரு குகைவரை கோயில் தான். அதனால் உன்னுடைய நற்காலம்தான், நல்லூர் தான், குறைந்தபட்சம் அந்த ஒரு கோயிலாவது குகைவரை கோயிலாவது நம்மிடத்தில் இருக்கிறது. அதையும் நம்ம நண்பர்கள் சென்று பார்க்க வேண்டும். அஜந்தா ஓவியங்கள் போல பிரம்மாண்டமான ஓவியங்கள் அங்கே இல்லை என்றாலும் கூட அங்கே பிரம்மாண்டங்கள் இருக்கக்கூடிய அத்தனை கலைநுட்பங்களையும் சிறிய இந்த ஓவியங்களிலே நமது பல்லவர்கள் வரைந்து காட்டியிருக்கிறார்கள். அதன் இருப்பவர் எடுத்து சொல்கிற பொழுது தான் அதன் பெருமை உங்களுக்கு தெரியும். அதை போய் நீங்கள் பார்க்க வேண்டும். எத்தனையோ அட்டூழியங்கள் நடந்திருக்கு அந்த சித்தன்னவாசலில். அவர்களிலிருந்து தப்பி தவறி பிழைத்தது தான் இன்று இருக்கிறது. இது கிபி 600 முதல் 630 வரையிலான அந்த மகேந்திர பல்லவன் காலத்தில் எழுதப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள். அப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைஞ்சது. அன்று ஒரு துருசு கொண்டு வண்ண கலவையாலே ஒரு ஓவியன் வரைந்த அந்த கவின்மிகு ஓவியங்கள் இன்று வரையிலும் கருத்தையும் எண்ணத்தையும் கவர்ந்து இழுக்கின்றன. அவர்களை நண்பர்கள் சென்று பார்க்க வேண்டும். அதுபோல் வடார்காடு மாவட்டத்தில் வடபாதிமங்கலம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறது. இது வடமாதிமங்கலம். அந்த வடமாதிமங்கலத்தினுடைய ரயில் நிலையத்திற்கு தெற்கே அருகே போலூர் திருமலை ஒரு குன்று, ஒரு சிறிய மலை இருக்கிறது. அதில் ஒரு ஜைன கோயில் இருக்கிறது. இதற்கு சிகாமணிநாதர் கோயில் என்று வழங்குவார்கள். இந்த கோயில் அங்கே ஒரு குகை கோயிலும் இருக்கிறது. அந்த குகை கோயில் சோழர் காலத்து ஓவியங்கள் இப்பொழுது சிதைந்து அழிந்து காணப்படுகின்றன. இந்த சோழர் காலத்து ஓவியம் என்பதை காட்டுகிற குறியீடும் இருக்கிறது, ஆனால் பெரும்பாலும் அழிந்தும் இருக்கிறது. இது யாரை குறை சொல்கிறதுங்க? இருக்கு யாரையும் சொல்ல முடியாது. இதை நமது மயிலை சீனி வெங்கடேசாமி ஐயா அவர்கள் ஒரு வருத்தத்தோடு ஒரு செய்தி சொல்கிறார். பாருங்கள், எவ்வளோ ஆதங்கம் பாருங்கள். 80 ஆண்டு காலம் பிரம்மச்சரியமாக வாழ்ந்து இதற்காகவே தன் வாழ்நாளை கழிச்சிருக்காரு அவர். இந்த கலை சிற்பம் ஓவியம் இதுக்காகவே தன் வாழ்நாள், வேறு தொழில் இல்லை அவர். அந்த 36-40 நூல்களை இந்த ஆய்வு நூலாக எழுதியிருக்காருன்னா பாருங்கள். அவர் இந்த
சிற்பங்கள்லாம் இந்த ஓவியங்கள்லாம் படம் பிடித்தார்கள், ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் படம் பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி கேட்டு இந்த ஆர்காலஜி ஓடி இருக்கார். ஐயா, இந்த இப்போ எஞ்சி இருக்கிற ஓவியங்களும் அவ்வளோ அழகாக இருக்கேன், நீங்களாம் படம் பிடித்தா கேள்விப்பட்டேன், அதை நீங்கள் கொடுக்க முடியுமா அந்த படத்தில்? என்ன ஒரு அலட்சியமான பதில் பாருங்கள் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில். அதெல்லாம் இல்லைங்க, இந்த நெகட்டிவ்லாம் உடஞ்சி வீணாக போச்சுங்க, அந்த படம்லாம் இல்லைங்க. இப்போ பாருங்கள், நெகட்டிவ் இல்லையா, பிரிண்ட் போட்டு வச்சுருக்கலாம்ல. ஒருத்தவங்க நெகட்டிவ் அப்படியே வைப்பானா, அது எக்ஸ்போஸ் ஆகிடாதா லைட்டில்? இப்படி சொல்லி வருத்தப்படுறாரு. இப்படியெல்லாம் நம்ம கலைச்சல். இப்போ பாருங்கள், அந்த படமே இல்லை பாருங்கள். அன்றைக்கி படம் முடிச்சிருந்தா அந்த படம் இன்றைக்கி கண்ணாலேயாவது பார்க்கலாம் குறைஞ்சபட்சம். நெகட்டிவ் உடஞ்சி போச்சுன்ட்டான், அந்த படமும் போச்சு. இன்றைக்கி இருக்கிற 2 எழுத்துக்கோடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுபோல் காஞ்சிபுரத்தினுடைய ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் பௌர்ணமி மண்டபத்திலே அன்னப்பறவைகள் போன்ற பறவைகள் எல்லாம் பல ஓவியங்கள், ஓவியங்களுடைய சிதைவுகள் இன்னைக்கு காணப்படுகிறது. அது வரைஞ்சப்போ என்ன அழகாக இருந்துங்க அன்னப்பறவைலாம். அதை அவர் பார்த்தங்கிறார். என் கண்ணால் நான் அந்த ஓவியங்களை நான் பார்த்துருக்கிறேன், இன்று அந்த ஓவியங்களும் இல்லைங்கிறார். அவர் சாகிறதுக்கு முன்னே எழுதுகிறார். அவர் வாழ்நாள் காலத்திலேயே அவர் பார்த்த ஓவியங்கள் எல்லாம் மறைந்து விட்டனங்கிறார். அதை அழிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஏகாம்பரேஸ்வருடைய 100 மண்டபத்தின் மேல் பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே பெரிய அளவிலே பல ஓவியங்கள் இருந்ததே பார்த்ததாக சொல்கிறார். பெரிய ஓவியங்கள் இருந்து தான் 100 மண்டபத்தில் பார்வதி பரமேஸ்வரர், லட்சுமி, கலைமகள் முதலிய சித்திரங்களும் படங்களை பார்த்து வேந்திருக்கிறார். என்ன அழகாக வரைஞ்சிருக்காங்க அந்த புடவைகள், ஆபரணங்கள். அவர் பார்த்தப்போ கொஞ்சம் ஒரு 5-10% அழிந்திருந்தாலும் கூட பெரும்பாலும் 70-90-80% மிக நன்றாக இருந்ததா அவர் பார்த்தாராம். திரும்ப போய் பார்த்தா என்ன கொடுமைன்னா, அவை முழுவதும் கோபி, சுண்ணாம்பு கோபி அடித்து அழகுபடுத்தியிருக்கிறவங்க நம்ம ஆட்கள், நமது புண்ணியவான்கள் அழகு செய்திருக்கிறான்னு வருத்தப்படுறாரு. அவள் நீடூழி வாழ்கன்னு வாழ்த்துறாரு. என்ன பண்ணுறதுங்க, வேறு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். இப்போ எவ்வளோ கலைவனூரில் பாருங்கள், அது ஒரு 500-600 ஆண்டு கூட பழசுன்னு வச்சுக்கோங்க, பழைய ஓவியம் அல்லவா, அது மேலே போய் நம்ம கோபி சுண்ணாம்புலாம் அடிக்கலாமா? அதுபோல் தான் நிறைய கோயில் நான் பார்த்துருக்கேங்க. மதுரை கோயில் கூட இந்த சில இடங்கள் இந்த செயல் நடந்திருக்கிறது. கல்லால் ஆன அந்த ஓவியங்கள் மேலே வண்ண பெயிண்ட்டை பூசியிருக்காங்க. அழகாக இருக்கலாம் பார்க்க. அது அப்படி சுண்ணாம்பில் செய்ததா கல் செய்தான்னு யாருக்கு தெரியுங்க? அவன் எவ்வளோ சிரமப்பட்டு கல்லுளி கொண்டு அந்த சிற்பங்களை வடித்திருப்பான். அது மேலே வண்ணம் பூசலாமா, பெயிண்ட்டை பூசலாமா? இன்றைக்கி அதை எடுத்து தேய்ச்சி எடுக்கிறது தான் சுலபமா? எடுத்தால்தான் அந்த சிற்பங்கள் உடையாமல் இருக்குமா? கல்லாக பாதுகாக்கணுங்க, அதானே முக்கியம். இப்போ மொஞ்சர அரப்பாக இருக்குன்னா அதெல்லாம் பழைய வீடாக இருக்குன்னு இடிச்சிட்டு புது வீடாக போய் கட்டுறதாங்க. இப்படி இருக்கான் நம்ம ஆட்கள். அதுபோல் நம்ம திருவலஞ்சுழி கோயில் மிக பழமையான கோயில். இது அங்கே சில ஓவியங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். நம்ம அன்பர்கள், ஆர்வமுள்ளவர்கள், நல்ல திறன்மிக்க புகைப்பட கருவிகளோடு சென்று படம் எடுக்கணும் இல்லை அப்படி ஆசையாக இருக்குது. அதுபோல் இசைக்கலை சொல்லவே வேண்டாம். இசையிலே தமிழன் எவ்வளவு வல்லவனாக இருந்தான் என்பதை பல இசை நூல்கள், தொல்காப்பியம் தொடங்கி சிலப்பதிகாரம் வரையிலே இசையை பற்றி குறிப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. அது நமது தமிழர் வாழ்வியலிலே நமது பாடப்பகுமுறையில் சொல்லியிருக்கிறோம். இசை பற்றி நாம் நிறைய பேசப் போகிறோம் பின்னாலே, பழந்தமிழர் இசை பற்றி பேசப் போகிறோம். ஆக இசைக்கலை தமிழுக்கு மிக கைவந்த கலை. யாழ் என்பது அவனுக்கே உரித்தான ஒரு தமிழனுக்கே உரித்தான ஒரு இசை கருவி. அது பெரும்பாலும் இன்று அழிந்து விட்டது. பல கோயில்களிலே சிற்பங்களிலே பார்க்கலாம். அந்த மறைந்து போன அந்த யாழ் இசைக்கருவியை மீண்டும் புதுப்பித்து கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தவர், அதுவும் யாழ் நூல் ஒரு இசை ஆராய்ச்சி நூலை எழுதினார் நமது பேராசிரியர் விபுலானந்த அடிகள் அவர்கள். அந்த விபுலானந்த அடிகளை யாரும் மறக்கக்கூடாது. இந்த பேராசிரியர் விபுலானந்த அடிகள் யாழ் நூல் என்கிற நூலை எழுதி அந்த யாழை மீண்டும் கொண்டு வர பெரிதும் முயன்றார். நமது வல்லூர் அதற்குள்ளே அவர் இறந்து போயிட்டார். ஆக அந்த யாழ் நூல் என்பது தமிழர் போற்ற வேண்டிய நூல். அதிலே வருகிற அந்த இசைக்கருவி ஆகிய யாழ் தமிழனுக்கே உரிய மிக சிறந்த இசைக்கருவி. அதை ஆலயங்களிலே
கற்றளி கோயில்களிலே மிக சீரும் சிறப்புமாக பாடியிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், திருஞான வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா திருப்பாணாழ்வார் அவங்கள யாழ் வாசிக்கிறார்கள். யாழ்ப்பாணங்கிற ஊரே பாருங்கள், யாழ் வாசிக்கக்கூடிய பாணர்கள் நிறைந்த ஊர் அது. யாழினுடைய கருவின் பெயராலேயே அவர்கள் போற்றப்பட்டு ஒரு பெரிய நகரமே உருவாயிருக்கிற யாழ்ப்பாணம் என்று இன்றைய இலங்கையிலே, ஈழத்திலே. அப்படி இந்த யாழ் என்பது தமிழனுடைய பண்பாட்டை, வளர்ச்சி, நாகரிகத்தை, கலை பண்பாட்டை விட்டு தவிர்க்க முடியாத ஒரு கருவி. இப்போ தமிழ் சங்கம்லாம் வைத்து இந்த தேவாரப்பன் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அது ஒரு போற்றலுக்குரிய ஒரு செய்தி. அதனால் அந்த காலத்தில் இப்போ மாதர் மடப்பிடியும் என்று தொடங்குகிற ஒரு தேவாரம் இருக்குது பாருங்கள். அது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இது அட்டான ராகத்திலே பாட ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த மாதர் மடப்பிடியும் என்கிற பாடலை அட்டான ராகத்திலே நம்ம தமிழர்கள் பாடவில்லை. யாழ் வாசித்த யாழ்ப்பாணர்களெல்லாம் பாடவில்லை. அவர்கள் மேகராக குறிஞ்சி என்கிற ஒரு இசையிலே பாடியிருக்கிறார்கள். இப்படி இன்று நம்முடைய தமிழ் இசை பலவிதமான மாறுதலுக்கு உட்பட்டு, தமிழ் எப்படி நிலை கட்டும் நிறை மாறி தமிழுடைய அடையாளமே தெரியாமல் நின்று கொண்டு கிடக்கிறானோ அதுபோல் இசையும் மாறிவிட்டது. அதற்கு கர்நாடக இசை என்று பெயர் வைத்து ஏதோ தமிழனுக்கு இசையே இல்லாதது போல சரிக பதன இசை என்கிற வடமொழி முதலெழுத்துக்களை வைத்து, அதை பற்றி நாம் பின்னால் விரிவாக பேசலாம் தமிழருடைய இசை என்கிற அந்த அதிகாரத்திலே. அதுபோல் ஆடற்கலையிலேயும் தமிழர்கள் மிக சிறந்து இருக்கிறார்கள். அந்த ஆடற்கலை பற்றியும் நமது தொல்காப்பியத்திலும் சரி, சிலப்பதிகாரத்திலே மிக பறந்து பேசப்படுகிறது. இசைக்கலை பேசுகிற பொழுதும் ஆடற்கலையும் சேர்த்து தான் நமது தமிழர் வாழ்வியலில் நாம் பேச இருக்கிறோம் பின்னாலே. அதனால் பல நாட்டியங்கள் அது என்னென்னா, நாட்டிய மண்டபம், நர்த்த மண்டபம் என்று சமஸ்கிருதத்தில் சொன்னாலும் கூட பெரும்பாலான பெரிய ஆலயங்களிலே அந்த தேவர் அடியார்கள் என்கிற அந்த பெண்கள் அந்த கற்றளிகளிலே பலவிதமான பண்களுக்கு அபிநயம் பிடித்து, இசை சுரங்கள் பிடித்து ஆடியிருக்கிறார்கள். அதற்காகவே நடன மண்டபங்கள், நர்த்த மண்டபங்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இங்கே பெரும்பாலான கோயிலை பார்க்கலாம். நர்த்த மண்டபம் இல்லாத கோயில் இங்கே பார்க்க முடியாது. சுசீந்திரம் போனீங்கன்னா அங்கே ஒரு 6 அடி உயரத்தில் பாவை கல்லாலேயே பாய்வல்கள் செய்து வச்சுப்பான் தூணில். எதுக்காக கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய திரி போட்டு ஏற்றி வைத்து விட்டு அங்கே நடனங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அந்த தேவர் அடியார்கள் அதற்காகவே தன்னை ஒப்படைத்து கொண்டவர்கள். தேவதாசிகள் அல்ல, தயவுசெய்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். இவர்கள் சிவனுக்கு தொண்டு செய்கிற தேவர் அடியார்கள். இசையையும் கலையையும் கோயிலுடைய பராமரிப்பையும் பார்த்த பெண்டீர்கள். ஈசனையே கணவனாக ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் கணவன் யாருன்னா, பொட்டு கட்டிட்டான்னு அர்த்தம்னா ஈசனும் கணவனாயிட்டான்னு அர்த்தம். அப்படி ஈசனோடு இரண்டர கலந்தவர்கள், ஈசனுக்காகவே தொண்டு செய்து அவனுடைய பாடல்களையே பாடியவர்கள். நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், இந்த தேவர் அடியார்களுக்கு என்னென்ன பாடலை பாடுவதற்கு, இந்த திருவாசகத்தை பாடுவதற்கு என்னென்ன நிபந்தங்கள் செய்திருக்கிறார்கள். இறைவன் திரிபுதி விழா வருகிற பொழுது எந்தெந்த திருவாசக பாடலை பாட வேண்டும், எந்த அபிநயத்தை பிடிக்க வேண்டும், எந்த ராகத்திலே பாட வேண்டும் என்றெல்லாம் அதற்கெல்லாம் நிபந்தனைகள் எழுதி அவர்களுக்கு கல்வெட்டுகள் வைத்திருக்கிறார். இந்த செய்தி வேறொரு துறையின் முறையிலே நான் சொல்லியிருக்கிறேன். ஆக இப்படி நடனத்திற்காகவும் இசைக்காகவும் பல நிபந்தங்கள்னால் நிலங்கள் எழுதி வைப்பது, அதை பராமரிப்பிற்காக, இப்படியெல்லாம் அந்த இசைக்கலையும் நாட்டியக்கலையும் போற்றியிருக்கிறார்கள் நமது மக்கள், மன்னர்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால் அந்த காலத்திலே குடுகொட்டி, பாண்டரங்கம், இது போன்ற பல நாட்டியங்கள் நிகழப்பட்டிருக்கின்றன. இப்பொழுதெல்லாம் அந்த நாட்டியங்கள்லாம் பேர் கூட யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் இந்த கோயில்களிலே வளர்க்கப்பட்ட நாட்டிய கலைகளாகும். அதுபோல் இலக்கிய கலையும் மிக சிறப்பாக இந்த திருக்கோயில்களை அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். இசைக்கலை போலவே இலக்கிய கலை பற்றியும் மக்கள் அந்த காலத்தை அதிகம் விரும்பி வளர்த்திருக்கிறார்கள். இப்போ இருக்கிறது சொல்ல வேண்டாம். அதுபோல் இலக்கியங்களை போற்ற வேண்டும், கலைகளை போற்ற வேண்டும், இசையை போற்ற வேண்டும். நமது பண்டைய வரலாற்று ஆவணங்களான அந்த கல்வெட்டுகளை போற்ற வேண்டும், செப்பேடுகளை போற்ற வேண்டும். நமது ஆவணங்களை வேணலாம். நாம் போற்ற மாதிரி யார் போற்றுவா?
இனி சிற்ப கலை பற்றி சிறிது நாம் ஆழமாக சிந்திக்கலாம். சிற்பங்கள் அமைக்கிற பொருள் என்னென்ன என்பதை நம் பழந்தமிழ் நூல்கள் சொல்கின்றன. 10 பொருள்களை சிற்பம் அமைக்க நம் தமிழர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். மெழுகு, அரக்கு, சுதை, மரம், தந்தம், கல், பஞ்சலோகம், இது போன்ற பல பொருட்கள் இவைகளெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த மூர்த்திகளுடைய சிலைகளை, சிற்பங்களை வடித்திருக்கிறார்கள். ஒரு பாடல் திவாகர நிகண்டு என்கிற நிகண்டு சொல்கிறது, கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிவை 10 சிற்பத்தொழிற் உறுப்பாவன. ஆக சிற்பத்தொழிலுக்கு உறுப்பாவன எதுங்க? இந்த 10 தான். கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிவை 10 சிற்பத்தொழிற்கு உறுப்பாவன. இது சொல்லுவது திவாகர நிகண்டு. வழுவொரு மரனும் மண்ணும் கல்லும் எழுதிய பாவையும், இது மணிமேகலை. இப்படி சிற்பம் செய்வதற்காகவே சில பொருட்களை வரையறுத்து பாடல் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அப்போ எவ்வளவு அவைகளை சிந்தித்து இந்த சிற்பங்களுக்கு உகந்தவை இவைதான் என்று பெரிய ஆய்ந்து கண்டுபிடித்த பொருட்களை சொல்லியிருக்கிறார். இப்போ சிற்பங்களை பற்றி கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கலாம்னு சொன்னேன். 2 வகையான சிற்பங்கள். அது முழு உருவ சிற்பங்கள், அடுத்தது புடைப்பு சிற்பங்கள். இது நான் உலாக்களிலே நான் அதிகமாக சொல்லியிருக்கிறேன். நம்ம சோழர் விழா சென்ற பொழுதும் பாண்டிய விழா சென்ற பொழுதும் சொல்லியிருக்கிறேன். புடைப்பு சிற்பம் என்னங்க? ஒரு கல் எடுத்துக்கிட்டால் கல்லுடைய முகப்பு பக்கம் பக்கம்தான் சிற்பர வேலைப்பாடு, பின்பகுதி கரடுமுடாவே இருக்கும். அதை சுவத்திலே பதித்து விடுவார்கள். அப்போ பாருங்கள், முன்பக்கம் மட்டும்தான் தெரியும், பின்பக்கம் தெரியாது. அது சுவற்றிலே பதித்திருப்பார்கள். ஆனால் முன்பக்கம் தெரிகிற அந்த சிற்பத்தில் அபூர்வமான வேலைப்பாடு இருக்கும். மகாலிபுரம் போனீங்கன்னா இந்த தபசுலாம் செய்கிற மாதிரி ஒரு பெரிய மண்டபம், 50 அடிக்கு 60 அடிக்கு ஒரு மண்டபம், எல்லாம் ஆணும் வாயப்பளந்து பார்க்குறோம். பெரும்பாலும் புடைப்பு சிற்பங்கள் தான். இதே நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போய் பார்க்குறீங்கன்னா அங்கே இருக்கிற சிவலிங்கம் போன்றவைகளெல்லாம், அம்மன் சிலையெல்லாம் முழு சிற்பங்கள். ஆக அது பின்பக்கமும் பார்க்கலாம். பின்னால் சடை இடை, பின் இடை, துணி எல்லாம் இருக்கும். புடைப்பு சிற்பத்திற்கு முன்பக்கம் மட்டும்தான் தெரியும். அதனால் 2 வகையான சிற்பங்கள் நமது கோயில்களில் இருக்கின்றன என்கிற செய்தியை நாம் இந்த நேரத்திலே மனதிலே பதிவைத்து கொள்ள வேண்டும். முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள், இதுதான் இந்த 2 தான் எல்லா கோயில்களும் இருக்கும். மரத்தினால் சிலைகள் செய்யப்பட்ட செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த 10 பொருள்களிலே மரம் ஒரு பொருள். மரத்தினாலான உருவம் இன்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக உத்திரமேரூர் சுந்தரவரத பெருமாள் கோயில். உத்திரமேரூர் என்பது வரலாற்றில் மிக புகழ்பெற்ற ஒரு கோயில். ஆசிவகமாகட்டும், குகைவரை கோயில், இந்த கோயில்கள்லாம் விடக்கூடாது. எல்லாம் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிறது. பொழுதுபோக்காக போய் செலவு செய்கிறவங்க இந்த மாதிரி வரலாற்றுக்காகவும் செலவு செய்யணும். அந்த சுந்தரவரத பெருமாள் கோயில்களிலே அந்த தெய்வ உருவங்கள் மரத்தினால் செய்யப்பட்டவையே. ஏன் நம்ம காஞ்சிபுரம் அத்திவரதரை எடுத்துங்களேன், ஓடுன்னு போட்டுது டிவி, எங்கே பார்த்தாலும் தொலைக்காட்சி முழுவதும். முகலாயர்கள் படையெடுப்பிலே பயந்து போய் அந்த மூலத்தானத்தில் இருந்து அந்த அத்திவரதை கொண்டு போய் அந்த குளத்திலே போட்டு இருக்கலாம். அத்திமரத்துக்கு என்ன ஒரு சிறப்புனா, நீரில் போட தான் வலு அதற்கு கூடும். இப்படி சில மரங்கள் இயற்கை என்னென்ன விந்தைகள் பண்ணுது பாருங்கள். அதனால் தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுத்தாலும் கூட அந்த அத்திவரத சிலை அப்படியே இருக்கிறது, முன்னிலும் வலுவாக இருக்கிறது. சில மரங்கள் அப்படி. உதாரணமாக இப்போ தாஜ்மஹால் இருக்குது, அதை பற்றி ஒரு செய்தியை சொல்வார்கள். அது அறிவியல் பூர்வமாக நிரூபித்தாளா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் 2-3 முறை அங்கே வடநாட்டில் இருக்கிற பொழுது சென்றிருக்கிறேன். அங்கே வழங்குகிற செய்தி இதுதான், உள்ளூர் மக்கள் சொல்கிற செய்தி. அது யமுனை ஆற்றங்கரையிலே இருக்கிறது. இப்பொழுது போல் யமுனை ஆற்றங்கரையில் இப்பொழுது அருகி தண்ணீர் ஓடுகிறது. அப்பொழுதெல்லாம் பெருவெள்ளம் ஓடுகிற நாள். ஏன்னா இமயமலையினுடைய பனி கட்டி உருகி ஓடுவதாலே வருஷம் 365 நாள் தண்ணீர் ஓடுகிறாரு யமுனையும் கங்கையும். பின்னாலே யமுனை கங்கையில் சேர்ந்து விடுகிறது திருசங்கமத்திலே. ஆக யமுனை ஆறு ஆண்டு முழுதும் நீர் ஓடுகிற, பெருவெள்ளம் ஓடுகிற ஒரு பேராறு.
அந்த ஆற்றங்கரையினுடைய ஓரத்திலே தாஜ்மஹாலை கட்டியிருக்கான் அந்த மன்னன் ஹுமாயூன். இப்போ அந்த ஆற்றங்கரையில் எப்படி அவன் ஃபவுண்டேஷனை போட்டிருப்பான்? அவ்வளோ பெரிய செலவுக்கல் கோயில், எவ்வளோ உயரமான கோயில் அது, சமாதி, அது கோயில் அல்ல சமாதி. அப்போ என்ன சொல்கிறார்கள் என்றால் உள்ளூர் மக்கள் அதற்கு கல்லினாலே கீழே அடிவாரம் அஸ்திவாரம் போடாமல், ஏன்னா கல்லில் போட்டால் என்ன ஆகிடுன்னா கல் இருக்கிற இடைவெளியில் தண்ணி போய் கல் சரிஞ்சு போடலாம். பைன் மரம் என்கிற அந்த மரம் இமயமலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீண்ட 70 அடி 80 அடி உயரம் வளர்கிற மரம் அதெல்லாம். அவைகளை நூற்றுக்கணக்கான மரங்களை கொண்டு வந்து அவைகளை கீழே நட்டு அவைகள் மேலேயே அவன் இந்த கோயிலை கட்டியிருக்கிறான். ஏன்? அந்த பைன் மரத்துக்கு தண்ணி வந்தால் தான் நிலைச்சி நிற்கும், இல்லை என்றால் அந்த மரம் வலு எழுந்துவிடும். ஆகினாலே அந்த மரத்தை தான் அப்போ யமுனை ஆற்றில் தண்ணீர் ஓடுகிற பொழுதெல்லாம் நீர் ஊறி ஊறி அது முன்னிலும் வலுவாக நிற்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கேட்டிங்கன்னா, ஒரு 15, 20, 30, 40 வருஷமாக நீர் வரத்து கம்மியாக போச்சு யமுனை ஆற்றில். ஏதோ ஒரு பக்கம்தான் ஓடும், பாதி ஆறு ஓடும் அந்த பக்கம். சில நேரத்தில் என்ன ஆகிடுன்னா தாஜ்மஹாலுக்கு எதிர்ப்புறத்திலே நீர் ஓட ஆரம்பித்தோம். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, புல்டோசர் மூலமாக மணலை அள்ளி 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 நீரானது தாஜ்மஹால் ஓரமாக ஓடுகிறார் போல செய்கிறார்கள் என்பது இந்த உள்ளூர் மக்கள் சொல்லுகிற செய்தி. இது எந்த அளவிற்கு அறிவியல் பூர்வமாக உண்மை என்று அது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் சொல்லுகிற செய்தி இது. அது உண்மையும் இருக்கலாம், பொய்யும் இருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் பைன் மரம் போன்றவைகள் நீரிலே நெடிது நாள் வாழ்வு என்பது உண்மை. அதை சீசனிங் என்று சொல்வார். இப்போ நம்ம கூட பார்க்கலாம், கிராமங்களில் சில குட்டைகளிலே, குளங்களிலே, ஏரிகளிலே, எங்கள் வீட்டிலே செய்வாங்க. சில மரங்களிலே தண்ணீரை போட்டு ஊற வைப்பார்கள். அதற்கு பின்னால் எடுத்து அதை வேலைகளுக்கு பயன்படுத்துவார்கள். ஆக சில மரங்கள் நீரிலே வலுப்பெறுகின்றன. அதுபோல தான் இந்த அத்திவரதன் என்பதற்காக இவ்வளோ செய்தியை நான் சொல்லுகிறேன். அதனால் சரி, சுதை நாள் ஆக்கப்பட்டிருக்கிற இன்றைக்கி இருக்கா? மரத்துக்கு உதாரணம் உத்தரமேரூர் சுந்தரவரதராஜ பெருமாள் சொல்லியாச்சு. சுதைநாளான கோயில்கள் என்றால் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள், காஞ்சி பாண்டவதூத பெருமாள், மகாபலிபுரத்து தவசயன பெருமாள், திருவிடந்தை வராகப் பெருமாள், இந்த கோயில்கள்லாம் சுதைனால் ஆக்கப்பட்டிருக்கின்றன இன்றைக்கும். அப்போ பாருங்கள், மரத்தினாலான மூர்த்தி, சிலைகள், உருவங்கள், சுதைனான உருவங்கள் இருக்குது. அந்த பாட்டில் சொல்கிறதெல்லாம் இன்னை வரைக்கும் இருக்குது பாருங்கள். செங்கல் சொல்கிறாரு. இன்றைக்கி முனீஸ்வரன் எத்தனையோ கிராமங்களில் எல்லை தெய்வங்கள் எல்லாம் செங்கல்லும் சிமெண்ட்டும் சேர்த்து தான் செய்கிறாங்க. அதனால் கருங்கல்லினாலும் பஞ்சலோகத்தினாலும் சிற்பூர்வங்கள் உண்டாக்கி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது கிபி 7ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்தில் இருந்து தான். அதுவும் பல்லவ அரசர்கள் தான், பிற்கால சோழர்கள் தான் இதை போற்றி இந்த 2 சிலை வடிவங்களை வளர்த்திருக்கிறார். பல்லவர்கள் ஆரம்பித்தார்கள், சோழர்கள் அதை பெரிதாக வளர்த்தார்கள். அது ஐம்பொன் சிலையாக இருக்கட்டும், கற்சிலையாக இருக்கட்டும். அதில் இன்னும் ஒரு செய்தி, நான் அந்த சிலைகளை பற்றி சொல்கிற பொழுது சொன்னேன். நம்ம நாட்டு சிலை இருக்க பாருங்கள், பெரும்பாலும் சமயத்தை அடிப்படையாக கொண்டது, புராணங்கள் சமயங்களை அடிப்படையாக கொண்டது. ஆனால் கிரேக்க தேசம், ரோமாபுரி போன்ற நாடுகளில் மனிதத்தை தத்துரூபமாக செய்திருப்பார்கள். இது மேலை நாடுகளுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். நான் பல முறை சென்ற பொழுது பார்த்துருக்கிறேன். தத்துரூபமாக இருக்கும். இப்போ அதை கூட இந்த லண்டன் மியூசியத்தை பற்றி சொன்னவங்களுக்கு அற்புதம். இதை விட அந்த பெண்ணு போட்டிருக்கிற அந்த மஸ்லின் துணி கூட அந்த வெள்ளைக்கல்லிலே செய்திருக்கான். அந்த கண்ணில் கூட அப்படியே அந்த நீலக்கண்ணு மாதிரி அந்த கண் அப்படியே அழகாக, அந்த மூக்கு, நகம். ஆக மனித உருவங்களை தத்துரூபமாக வடிப்பதிலே அந்த சிலைகளை பார்த்து நான் மெய்மறந்து போயிருக்கேன். ஆக மேல்நாட்டவருடைய சிலைகள் பெரும்பாலும் மனித ரூபங்களை வடிப்பதாகவும், நமது நாட்டிலே அந்த சமயங்கள் அடிப்படையிலே தத்துருவாக வடிப்பதாகவும் இருக்கிறது என்பதை நம்ம மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். ஆக நம்ம நாட்டில் கற்பனை உருவ சிறுவங்கள் தான் பெரிதும் வளர்ந்துருக்கு. அங்கே இயற்கையான மனித உருவங்கள் தான் அங்கே அதிகமாக வளர்ந்திருக்கின்றன. 99 பங்கு, இங்கே 99 பங்கு கற்பனை உருவங்கள் தான் தமிழ்நாட்டிலே. இந்த செய்தியும் இந்த சிற்பக்கலை பற்றி சிந்திக்கிற இந்த நேரத்திலே மனதிலே அன்பர்கள் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல்
நமது நாட்டு தெய்வ சிற்ப உருவங்களுக்கும் இந்த அயல் நாட்டு தெய்வ சிற்ப உருவங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை 7 வகை தாண்டவம் என்கிற நூலிலே சொல்லியிருக்கிறார்கள். அது பெரிய செய்தி. அதை நீங்கள் வந்து அந்த நூலிலே சென்று படித்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த நூல் கடைசியாக என்ன சொல்லி முடிக்கும்னா, எனவே பொருள்களின் இயற்கை உருவத்தை அப்படியே காட்டுவது அயல்நாட்டு சிற்பக்கலையின் நோக்கம். இதை மனசில் பதிவு வச்சுக்கணும். பெரிய நீண்ட புத்தகம் அது. அதில் ஒரு கடைசி வரியை நான் படிக்கிறேன். இப்போது என்ன நூலுங்க அது? 7 வகை தாண்டவம் என்கிற நூல். பொருள்களின் இயற்கை உருவத்தை அப்படியே காட்டுவது அயல்நாட்டு சிற்பக்கலையின் நோக்கம். உணர்ச்சிகளையும் கருத்துகளையும் உருவங்கள் மூலமாக வெளிப்படுத்துவது நமது நாட்டு சிற்பக்கலையின் நோக்கம் என்னும் உண்மையை மறவாமல் மனதிற்கொள்ள வேண்டும் என்று நூலை முடிக்கிறார். ஆகினால நமது சிற்பங்கள்லாம் பெரும்பாலும் ஒரு மறைபொருளை சொல்ல வந்தவைகள். ஆங்கிலத்திலே சிம்பாலிசம் என்று சொல்வார்கள். ஆகினால இந்த மறைபொருளை சொல்வதை சிம்பாலிசமாக ஒரு குறியீடாக அடையாளமாக உள்ளதுதான் நமது சிலைகள். அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். பலவிதமான மூர்த்தங்கள் சைவருக்கு, வைணவருக்கு, பௌத்தருக்கு, ஜைனருக்கு என்னென்ன வகையான சிற்பங்கள் பாருங்கள். அளவு கடந்த சிற்பங்கள், ஆயிரக்கணக்கான சிற்பங்கள். பௌத்த ஜைன சிற்பங்கள் கூட எக்கச்சக்கமான சிற்பங்கள். அதனால் இந்த பௌத்த ஜைன மதங்கள்லாம் நமது நாட்டிலே கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 10ஆம் நூற்றாண்டு வரை மிக சிறப்பாக செலுத்தினதை நான் பல சூழல்களிலே சொல்லியிருக்கிறேன். ஆகையினாலே அதனுடைய தாக்கமாக பல சிற்பங்கள் ஜைன பௌத்த சிற்பங்களாக வெளிவந்து இருக்கின்றன. இப்போது இங்கே ஒரு செய்தியை நம்ம உணரணும். இந்த ஜைன சமயம் பௌத்த சமயம் தமிழ்நாட்டில் பரவிய பொழுது அப்பொழுது ஆரம்பத்திலே பௌத்தருடைய சிலையை வழிபடுகிற பழக்கம் தமிழருக்கு இல்லை. புத்தருடைய திருப்பாதங்களை வணங்குகிற பழக்கமாக ஒரு சிலை மாதிரி ஒரு காலடி மட்டும் கால் போல பாதம் போன்ற ஒரு அமைப்பை செய்து அதை வணங்குகிற பழக்கம் தான் இருந்திருக்கு. நீங்கள் நிறைய மலைகளில் போய் பார்த்தீங்கன்னா திருப்பாதம் இருக்கணும். ராமர் பாதம்னு சொல்லிட்டு இருப்போம் நம்ம ஆள். ராமர் பார்த்து வணங்குகிற பழக்கம் தமிழுக்கு இல்லை. புத்தருடைய பாதங்கள் இது வந்து அப்படி தான் இருந்திருக்கு. திருவுருவத்தை வைத்து வணங்காமல் இந்த பாத பீடிகை, தர்ம சக்கரம் ஆகிய அடையாளங்கள் வச்சு தான் வணங்கியிருக்கான். வட்டமாக சக்கரம் மாதிரி போட்டிருப்பான். அது வணங்கத்தக்க போல பௌத்தருடைய அடையாளம். புத்தரை வணங்குவதாக கொண்டார்கள். பிற்காலத்திலே தான் உருவங்கள் கற்பித்து வழிபாடு வருகிற பொழுது புத்தருடைய உருவத்தையும் வழிபட ஆரம்பித்தார்கள். இப்போ மணிமேகலை சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் புத்தருடைய உருவத்தை பற்றி வணங்குகிற வணக்க உருவத்தை சொல்லாது. இதை பார்க்கணும். ஸோ புத்தருடைய வணக்கத்தை கூற வருகிற மணிமேகலை சிலப்பதிகாரம் பாத பிடிகையும் தர்ம பிடிகையும் பற்றி தான் சொல்லுது. ஏன்னா அந்த மணிமேகலை சிலப்பதிகார காலத்திலே புத்தர் அவர்களுடைய உருவ வழிபாடு இல்லை. அவருடைய பாதம்தான். பாத பீடிகை தர்ம பீடிகை பற்றி தான் நூல்கள் பேசுகின்றன. அதற்கு பிற்காலத்தில் தான் புத்தருடைய உருவத்தையும் தீர்த்தனுடைய உருவங்களையும் வழிபடுகிற பழக்கம் வந்திருக்கு. அப்போ பாருங்கள், அந்த சிலப்பதிகார மணிமேகலை என்பது பழைய நூல்பேருக்கு இது ஒரு சான்று என்பார் சீனி வெங்கடசாமி ஐயா அவர்கள். அந்த புத்தருடைய உருவம் கற்பிக்கப்பட்ட பொழுது எப்படி சமண மதத்தில் நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம் 3 நிலையை சொல்கிறார்களோ புத்தருக்கும் கற்பித்தார்கள். அது போல் புத்தருக்கும் நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம் இந்த 3 நிலையிலேயும் புத்தரை வழிபட்டிருக்கிறார்கள். ஜைனர்களுக்கு இந்த தீர்த்தங்களுடைய சிலை வழிபடுகிற பழக்கம் வந்திருக்கிறது. அதனுடைய மிக சிறந்த எடுத்துக்காட்டுத்தான் திண்டிவனத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த சிற்றாமூர் என்கிற அழகிய கோயில். நல்ல பெரிய கோயில். இது ஒரு ஜைன கோயில். அவ்வளோ பெரிய கோயில் தமிழ்நாட்டில் வரைக்கும் இருக்குமான்னு தெரியல. அதையும் நண்பர்கள் சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். நமது மயிலை சீனி வெங்கடசாமி ஐயா அவர்கள் சொல்கிற நுட்பமான கருத்தொன்றை அடுத்த உரையில் நான் சொல்ல இருக்கிறேன் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.